முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மொமெண்ட் இந்த வீடியோல நான் முருகா சரணம்னு எப்பவுமே ஆரம்பிக்கிறேன். அந்த வார்த்தை சொல்றதுக்கு 1 செகண்ட் முன்னாடி முருகர்கிட்ட நான் வந்து, "இதுதான் திரும்பியும் எனக்கு நீ சொல்லு. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நீ ஆசைப்படுறியா?" அப்படின்னு ஒரு குறி கேட்டு, அதுக்கு என்ன வந்த பதில பார்த்து வாயடைச்சு போயி, கண் கலங்கி தான் இந்த வீடியோ பதிவே நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானை சுவாசிக்கும், நேசிக்கவும் வைக்கும் பல வீடியோ பதிவுகள் வந்துட்டுருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாரி தேர்ந்தெடுக்கப்பட்ட 80 முத்து முத்தான திருப்புகழ்கள் இருக்கிற சீர்பிரிக்கப்பட்ட விளக்க உரையுடன் கூடிய புக்கு இப்போ வந்து நீங்க ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த புத்தகத்த விக்கிறது மூலமா வர்ற ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பணி கோயில் திருப்பணிகளுக்காகவும், நட்காரியத்துக்காகவும் தான் செலவிடப்படும். வியாபார நோக்கத்துக்காக இதை செய்யவில்லை. அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி கந்த சஷ்டிக்கு வந்து புக்க நன்கொடையா கோயில்ல குடுக்க விரும்புறவங்க, புக் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இன்னுமே தொண்டை சரியில்ல. அதனால சில இடத்துல வந்து வார்த்தை வந்து நான் நெனச்ச மாரி வரமாட்டேங்குது. சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைமுக்குள்ள நான் வீடியோ குடுத்தே ஆகணும். வேற வழியே இல்ல. ஸ்கிப் பண்ண முடில. மகாகந்த சஷ்டி. ஸோ அக்டோபர் 22ல ஆரம்பிச்சு 28 திருக்கல்யாணம் வரைக்கும் 7 நாள் வந்து நம்ம இந்த விரதம் இருக்க போறோம். இது எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மகாகந்த சஷ்டி வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. லைஃப்ல என்னென்ன வேணுமோ அத்தனைக்கும் மகாகந்த சஷ்டினால உங்களுக்கு வேணுங்கிறத கொண்டு வந்து தர முடியும். வேலை, குழந்தைகளோட படிப்பு, சம்பள உயர்வு, வீடு, சொத்து வாங்குறது, விக்கிறது, உடம்பு சரியில்ல எதுனாலும் மகாகந்த சஷ்டி விரதம் வந்து எங்களோட பிரச்சனை அத்தனையும் முறியடிச்சு, உங்க வாழ்க்கைய வந்து ஒரே ஒரு செகண்ட்ல வந்து தலைகீழாக மாற்ற முடியும். அது இந்த சஷ்டியாக கூட இருக்கலாம். ஃபுல்லா நம்ம சஷ்டி, கிருத்திகை இந்த மாரி வருது. முருகனுக்காக எந்த விரதமுமே இருக்க முடியல அப்டின்னா கூட, இந்த 7 நாள் வந்து நீங்க முருகனுக்காக அப்படியே என்ன சொல்றது? நாடி, நரம்பு, ரத்தம், சதை, நாளம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அத்தனையும் வந்து முருகப்பெருமான நெனச்சு, நீங்க அவர உணர்ந்து, நீங்க அவருக்காக வந்து ஒரு தவம் மாரி இருந்து இந்த 7 நாளும் விரதம் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா இருந்த அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ப இந்த சஷ்டிக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்டின்னா, அ உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்க, வேலைக்கு போறவங்க, லேடீஸ், பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, எல்லாருக்கும் நம்ம வீடியோவா இது இருக்கும். எல்லாத்துக்குமே இதில பதில் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த 6 நாளைக்கு முன்னாடியே நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு. மண்டே வந்து நமக்கு தீபாவளி வருது. தீபாவளி முடிஞ்சு 1 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ விஷயம் என்ன அப்டின்னா, அந்த புதன்கிழமை 22ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்க வீடு, வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணி, அம் அதாவது உங்க உங்க வீட்ல எல்லாமே கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணி, பெட்ஷீட்லாம் துவைச்சு, காய போட்டு எல்லாம் மாத்தி, எல்லாமே கம்பல்சரி சுத்தம் பண்ணியிருக்கணும். பூஜை அறை அது சுத்தம் பண்ணியிருக்கணும். விளக்கு எல்லாமே வந்து அம் கழுவி போட்டு வச்சிருக்கணும். அதேமாரி நான்வெஜ் சாப்பிடுறத அந்த மண்டேக்கு மேல சாப்பிடாதீங்க. ஸோ விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் நான்வெஜ் வந்து நீங்க சாப்பிடக்கூடாது. ஸோ வீட்லயும் நீங்க சமைக்க வேண்டாம். எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 வாரம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. அதையும் மீறி முடியல அப்படின்னா, அவங்கள வெளிய சாப்பிட்டுக்க சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சமைக்க வேண்டாம். ஸோ வீடு ஃபுல்லா சுத்தமா இருக்கும். நம்ம எண்ணம், சொல், செயல் எல்லாமே சுத்தமா இருக்கும். இப்ப தான் விரதம் அப்படிங்கிற விஷயமே ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த பீரியட்ஸ் பிரச்சனைய வந்து அட்ரஸ் பண்ணிடுவோம். அங்க தான் எல்லாரும் டென்ஷனா இருப்பீங்க. ஸோ அ ஆரம்பிச்சுட்டு பாதியில முடியிறவங்களும் சரி, இல்ல பாதியில ஆரம்பிக்கிறவங்களும் சரி, வந்து கவலைப்படாதீங்க. நீங்க கண்டிப்பா விரதம் இருக்கலாம். அ அதே மாரி பாராயணம் செய்யலாம். பூஜை அறைக்கு முடியாது, கோயிலுக்கு முடியாது. அது 2 தவிர வந்து மீதி எல்லா விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதனால வந்து இது இயற்கையான ஒரு விஷயம். பீரியட்ஸ்ம்போது தான் முருகப்பெருமான் நம்மள தேடி வருவாரு அப்படின்னு சொல்லி இதுக்காக ஒரு 2 வாரம் முன்னாடி நான் வீடியோவே போட்டிருந்தேன். இது எந்த இடத்துல நீங்க யார்கிட்ட சொல்ல சொன்னாலும் இத நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, நமக்கு நம்மள சுத்தி நடந்த சம்பவங்களே சாட்சி. அதே மாரி முருகப்பெருமான் நமக்கு எடுத்து குடுத்திருக்கிற அந்த விரத முறை இருக்கு பாருங்க, கடைசியில சொல்லப்போறது. அதுக்கு வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு தடையாவே இருக்காது. ஸோ அடுத்தது பூஜை முறை. ஸோ பூஜை முறையில முக்கியமா கவனிக்க வேண்டியது இங்க வந்து, நீங்க வருஷம் ஃபுல்லா என்ன டைம்ல வேணாலும் நீங்க பூஜை பண்ணியிருக்கலாம். இப்ப மட்டும் கண்டிப்பா நேரத்தில பண்ணணும். நேரத்திலனா பிரம்ம முகூர்த்தத்திலேயே பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. அட்லீஸ்ட் காலையில ஒரு ஒரு 7, 8 மணிக்கு முன்னாடியா பூஜைய முடிக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ காலைல கண்டிப்பா குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணும். டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னா இல்ல. ஆனா டெய்லி நீங்க அபிஷேகம் பண்ற மாரி இருந்தா முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா அதுக்காக வந்து உங்களோட உடம்பு நிலைமைய நீங்க கெடுத்துக்காதீங்க. நீங்க வந்து ஒரு நாள் நாள் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஆல்டர்னேட் டே அப்படி கூட குளிச்சுக்கலாம். அ ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. டெய்லியும் 2 வேளையும் பூஜை பண்ணுங்க. காலையிலயும் பண்ணுங்க, சாயந்தரம் பண்ணுங்க. இல்ல வேலைக்கு போறவங்கலாம் முடியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை பண்ணுனா போதும். அதே மாரி நெய்வேத்தியம்
தேன், தினை மாவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத விட ஒரு சிறப்பான நாள் வேணுமா அவருக்கு நம்ம தேனும், தினை மாவும் படைக்கிறக்கு? இல்ல முடியாதவங்க வந்து ஜஸ்ட் பால், பழம் இது மாரி ஏதாவது வச்சா கூட போதுமானது. அதே மாரி நீங்க முருகப்பெருமானுக்கு புடிச்ச அந்த ஷட்கோண தீபம், வெற்றிலை தீபம் இதெல்லாம் உங்களால முடியும் அப்டின்னா பண்ணுங்க. முடியல அப்டின்னா ஒரே ஒரு நெய் விளக்கு போதும். ஆனா காலையிலயும் சரி, சாயந்தரமும் சரி கண்டிப்பா நெய் விளக்கு, நெய்வேத்தியம் 2மே வந்து முக்கியம். நெய் நெய் வாங்க முடியாதவங்க அப்டின்னா, சுத்தமான நல்லெண்ணெயில நீங்க விளக்கேத்துனா போதுமானது. இதுதான் பூஜை முறை. எப்பவுமே பூஜை முறை சிம்பிளா வச்சுட்டு, பக்தி உணர்வ அதிகப்படுத்தணும். இத நான் எப்பவுமே வருஷக்கணக்குல சொல்லிட்டு இருக்கிறது தான். அங்க தான் இருக்கு விஷயமே. ஸோ, அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, வேல் அப்புறம் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க, கண்டிப்பா வந்து இந்த 7 நாளுமே நீங்க அபிஷேகம் பண்ணா நல்லது. சிம்பிளா பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 2, 3 மினிட்ஸ் செலவு பண்ணா போதும். ஒரு பால், அ தேன், பஞ்சாமிர்தம், இல்லன்னா ஜஸ்ட் தண்ணீல வந்து விபூதி கலந்து, அது நீங்க பண்ணீங்கன்னா கூட ஓகே. ஆனா வந்து நீங்க அபிஷேகம் பண்றது நல்லது. ஸோ 48 நாள் விரதமா திருப்புகழ் விரதம் எடுத்து இருந்தவங்க, அந்த திருப்புகழ் வந்து இந்த 7 நாளும் படிச்சு முடிக்கணும். இல்ல ரெகுலரா நீங்க என்னலாம் படிப்பீங்களோ, இல்ல வேல்மாறல், உங்களோட உங்களுக்கு முருகப்பெருமான் எடுத்துக் குடுத்த திருப்புகழ், இல்ல இந்த கந்த சஷ்டிக்குன்னு கேட்டு நீங்க எடுத்து கேட்டு வாங்குங்க. என்ன திருப்புகழ் படிக்கணும்னு. நீங்க இது மாரி யூசுவலா பாராயணம் பண்ற எல்லாமே பண்ணலாம். கந்த சஷ்டி கவசமும் பண்ணலாம். ஆ, ஆ இது மாலை 6 நாள் வந்து மாலை போடுறவங்க இருக்காங்க. அப்படி ரெகுலரா போடுறவங்க போட்டுக்கோங்க. அதேமாரி கோயில்ல போய் காப்பு கட்டுறவங்க, முதல் நாள் வந்து காப்பு கட்டுறவங்க இருக்காங்க. ஸோ அது கட்டிட்டு, அதுக்கு அந்த கோயில்லயே தான் திருப்பியும் நீங்க காப்பு அவுக்கணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அது ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க பண்ணிக்கோங்க. அது மஸ்ட் கிடையாது. காப்பு இல்லாமயும் வந்து இந்த விரதம் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பலன் கிடைக்கிற மாரி உங்களால கடைப்பிடிக்க முடியும். கலசம் வைக்கிறவங்க வைங்க. கலசம் எப்படி வைக்கிறது அப்படின்னா, வேணா நான் நான் கலசம் வச்சதில்ல. லாஸ்ட் இயர் வந்து நம்ம விஜயகுமார் சார் வந்து கலசம் வைக்கிற வீடியோ ரொம்ப அருமையா போட்டிருப்பாரு. இந்த வருஷமும் கண்டிப்பா போடுவாருன்னு தான் நெனைக்கிறேன். நீங்க அவர் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதே மாரி பக்கத்துல கோயில் இருக்கிற மாரி இருந்ததுன்னா, முடிஞ்சா டெய்லியும் போங்க. இல்ல முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த 6வது நாள், 7வது நாளா போயிட்டு வாங்க. இல்ல மொத நாள் போயிட்டு வாங்க. அம் அத அத மட்டும் அட்லீஸ்ட் நீங்க 1 ஆர் 2 டைம்ஸாவது போயிட்டு வாங்க. சரிங்களா? அம் அதே மாரி இந்த 7 நாள்ல வந்து முடிஞ்சா, நீங்க வந்து ஒரு நாள் அன்னதானம். அதாவது வீட்லருந்து செஞ்சு நீங்க கோயில்ல போய் வந்து ஒரு ஒரு பால் பாயாசமோ, அல்லது சர்க்கரை பொங்கலோ, வந்து ஏதோ ஒண்ணு வந்து நீங்க கோயில்ல குடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. இல்ல ஏழைகளுக்கு வந்து ஏதாவது பண்ண முடியும் பாருங்களேன். ஹோம்க்காவது பணம் கட்ட முடியும் அப்படின்னா, அது செய்யுங்க. அதே மாரி நம்ம திருப்புகழ் புக்கு தானம் பண்றதுக்கு எக்கச்சக்கமான பேர் ஆர்டர் போட்டிருக்கீங்க. நாங்க நிக்காம வந்து ஒரு வாரமா வேலை செஞ்சுட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பா திருப்புகழ் புக்கு வந்து தானம் பண்ண முடிஞ்சதுன்னா, தாராளமா செய்யுங்க. விரதம். இப்ப தான் வந்து நம்ம இந்த சாப்பாடு விஷயத்துக்கே வரோம். ஸோ நீங்க நெறைய ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி மத்த சேனல்ல நீங்க கண்டிப்பா வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ சுருக்கமா நான் வந்து சொல்லிர்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாரியே வந்து நெறைய விரதம் முறைகள் இருக்கு. அதுல மிக மிக கடுமையானதுன்னா மிளகு விரதம். டெய்லி 1 மிளகு, அடுத்த நாள் 2 மிளகு, அப்புறம் 3 மிளகு இப்படி வெறும் மிளகும், தண்ணி மட்டுமே எடுத்துக்கிற விரதம் இருக்கறதுலயே ரொம்ப ரொம்ப ஹார்டான விரதம். அதுக்கு அதே மாரி இளநீர் டெய்லி ஒரே ஒரு இளநீர் சாப்பிடுற அந்த விரதம் இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா லைஃப்ல வந்து இவ்வளோதான் இதெல்லாம் முட்டிக்கிட்டு நின்னாச்சு. நான் வந்து ஒரு எட்ஜுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் சாகற தவிர வேற வழியே இல்ல. அப்படிங்கிற மாரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வந்து இந்த விரதம் எடுத்தா வந்து கண்டிப்பா அதுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா எனக்கு அப்படி பிரச்சனை இருக்குது. ஆனா என்னால வந்து மிளகு விரதம்லாம் எடுக்க முடியாதுன்னா, அதுக்கு தான் முருகப்பெருமான் நமக்கு ஒரு விஷயத்த உணர்த்தியிருக்காரு. அத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது இல்லாம வெறும் வந்து பால் மட்டுமே சாப்பிடுறது, பால் பழம் சாப்பிடுறது, உப்பு இல்லாம சாப்பிடுறது, வெறும் தயிர் சாதம் சாப்பிடுறது, உப்பு போடாம சாப்பிடுறது, இல்லைன்னா ஒரே ஒரு வேள சாயந்தரம் வரைக்கும் விரதமா இருந்துட்டு, சாயந்தரம் பூஜை முடிச்சுட்டு, ம் அ சாயந்தரம் ஒரு வேளை சாப்பிடுறவங்க, அந்த மாரி நெறைய பேர் அந்த மாரி விரதம் எடுக்குறாங்க. இல்லைன்னா காலையில ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருந்து விரதம் எடுக்கிறவங்க இருக்காங்க. மதியானத்துலருந்து சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. இல்ல என்னால இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. நான் 3 வேளையும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா மெடிசின் போடுறேன். உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு சாப்பிடாம இருந்து விரதம் எடுக்கிறவங்களுக்கான ஒரு திருப்தி உங்களுக்கும் வரணும் அப்படின்னா, நான் ஒரு வழி சொல்றேன். ஒரு வழி என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தினசரி நீங்க சாப்பிடுற, அது இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த நீங்க ஒரு வாரத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி சாதம். அரிசி சாதம் வந்து சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நெறைய பேருக்கு. அத நான் கண்டிப்பா விடுறேன். லைக் இட்லி, தோசை, அரிசி சாதம் எல்லாமே சொல்றேன். அத விட்டுட்டு மேபி குதிரவாளி, வரகு சாம, அப்புறம் தோசை, ராகி இட்லி இது மாரி வந்து ஒரு மில்லட் இது மாரி வந்து சாப்பிடலாம். அது நெறைய பேருக்கு பிடிக்காது. பட் ஆனா புடிச்ச ஒண்ண விட்டு குடுக்குறது மூலமா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு திருப்தி கிடைக்கும் கண்டிப்பா.
அரிசி சாதம் சாப்பிடாம இருக்கிறது, அதெல்லாம் எப்படி விரதமாகும்? அதெல்லாம் அதில என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நீங்க இருந்து பாருங்க. நீங்க ஆல்டர்னேட்டா வேற என்னலாம் நீங்க தேடணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உண்மையாவே அதில இருக்கிற சிரமம் உங்களுக்கு அப்பதான் புரியும். ஆ ஸோ இது மாரி நீங்க உங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாரி இதெல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க. இதில மெயினா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில வந்து நீங்க பட்னி இருக்கிறவங்க, விரதம் இருக்கிறவங்க வந்து நெறைய தண்ணி குடிக்கணும். இன்னொன்னு என்னன்னா, சால்ட் இல்லாம அது சாப்பிடுறவங்களும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1 வாரம் சால்ட் இல்லாம சாப்பிட்டா பயங்கரமா பிபி வந்து கம்மியாகும். ஸோ பிபி ஆசிலேட் ஆறவங்கலாம் வந்து தயவு செய்து அதெல்லாம் வந்து முயற்சி பண்ணாதீங்க. நிஜமா சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம முருகர வந்து குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏன் அதே மாரி ஒரு விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களால இருக்க முடியல அப்படின்னா, பாதியில நிறுத்தினா பிரச்சனை இல்லை. நீங்க உடனே நார்மல் ஃபுட்டுக்கு மாறிருங்க. இதனால வந்து பயங்கரமா கன்ஃப்யூஸ் ஆயி, நீங்களே தேவையில்லாம நெகட்டிவிட்டி எதுவும் ஆட் பண்ணிக்காதீங்க. அதே மாரி மௌன விரதம் அப்படிங்கிறதும் மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம எல்லார்னாலயும் அது கண்டிப்பா கஷ்டம். ஸோ நீங்க வந்து காலையில எந்திரிச்சதுலேருந்து பூஜை முடிய வரைக்கும் உங்களால முடிஞ்சதுன்னா மௌன விரதம் இருங்க. அது கண்டிப்பா ஒரு 2 ஹார்ஸ் ஆகும். அப்ப விரதம் இருந்து நான் மொத சொல்ற வார்த்தை வந்து ஓம் சரவண பவா தான் இருக்கணும். அப்படின்னு நெனச்சு நீங்க ஆரம்பிச்சுட்டு அப்புறமா உங்க பாராயணத்த தொடங்கலாம். அது ஒரு வழி இருக்கு. ஸோ இப்ப தான் முக்கியமான இந்த கடைசி பாட்டுக்கு வர்றோம். முருகப்பெருமான் என்ன சொல்லியிருக்காரு? ஓகே. ஸ்ட்ரெய்ட்டா வந்துர்றேன். உங்களால டெய்லியும் ஆ 36 தடவ 6 நாளைக்கு கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியுமா? 7வது நாள் விட்டுருங்க. 6 நாளைக்கு முடியுமா? யோசிங்க. இதுதான் அவரு சொல்லியிருக்காரு. சரி, ஏன் இது எதுக்கு இப்படி சொன்னாரு? நான் இப்போ ஸ்டோரி என்னன்னு சொல்றேன். நான் வந்து போன மாசமே முடிவு பண்ணியிருந்த விஷயம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்றது. டெய்லி 6 தடவ கந்த சஷ்டி கவசம் 6 நாளைக்கு படிக்கணும். டோட்டலி 36னா 36 அப்படிங்கிறது தான் விசேஷமே. இதுதான் நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். என்கிட்ட கேட்டவங்களுக்கு அதான் சொன்னேன். ஆ இது வந்து இன்னைக்கு நான் வீடியோ போடணும் அப்படிங்கிற முடிவு பண்ணோனே, முருகப்பெருமான் கிட்ட வேண்டுனது, எல்லாருக்கும் என்ன எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத, "நீ தான் எனக்கு சொல்லணும் முருகா. இந்த இடத்துல நீ குருவா இருந்து நீ தான் எனக்கு சொல்லணும்." அப்படிங்கிறத வேண்டிட்டு, இத பத்தி உரு போட்டுட்டே நான் வந்து சமைச்சுட்ருக்கேன். அப்ப தான் எனக்கு திடீர்னு எனக்கு தோணுன விஷயம், மொத்தமா 36க்கு பதிலா ஒரு நாளைக்கு 36 தடவ படிக்க முடியுமா? ஏன்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 6 மணி நேரம் ஆகும். ஒவ்வொருத்தவங்களோட வேகத்த பொறுத்தது. இது முடிக்க முடியுமா? எல்லார்ட்டயும் சொன்னா என்னால பண்ண முடியுமா? ஆனா, அந்த கேள்வி ஒரு பக்கம் இருந்தே தவிர, எனக்கு வயித்துக்குள்ள இருந்து நிஜமா சொல்ல அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சுருச்சு. இதுதான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். ஆனா அப்ப வரைக்கும் எனக்கு முருகப்பெருமான் உணர்த்தினது எனக்கு தெரியல. சரி வீடியோல சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, திடீர்னு YouTubeல ஒரு வீடியோ ஓப்பன் ஆகுது. அப்போ வந்து அதில வந்து சஷ்டி விரத பத்தி தான். சரி விரதைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். நான் என்ன நெனச்சேனோ, அது அப்படியே ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் தெரியல சாரி. இது மாரி 36 தடவ நீங்க படிச்சு பாருங்க. அது மிளகு விரதத்த விட வந்து முக்கியமானது. அத விட பவர்ஃபுல்லானதுன்னு சொன்னாங்க. இதே தான் எக்ஸாக்ட்லி சேம் பாயிண்ட் நான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா, சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறத விட, அது வந்து உடம்பு தாங்கிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இதுக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிக முயற்சி எடுக்கணும். அதிகமா முருகப்பெருமான நினைக்க வைக்கிறதும் சரி, நம்ம வாயால வந்து அவர பத்தி பாட வைக்கிறதும் இதுதான். இது வந்து அத விட இதுதான் பெருசு அப்படிங்கிறது நான் உணர்ந்தேன். அது அப்படியே அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. என்னடா இது நம்ம சொன்னது நம்ம என்ன சொல்லலாம்னு நெனச்சோமோ அப்படியே இவங்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நெனச்சுட்டு, முருகா இது நீ தான் அப்ப வந்து எனக்கு உணர்த்தினதா? அப்ப இதுதான் நீ எல்லாருக்கும் எடுத்து சொல்றியா? அப்படின்னு நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அ எக்ஸாக்ட்லி அதுக்கு ஒரு குறி வந்துச்சு. இப்போ YouTubeல வந்து எனக்கு ஒரு மெசேஜா வரணும் அப்படின்னவும், கரெக்ட்டா ஷஷ்டி பத்தி ஒரு மெசேஜ் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனா, எனக்கு அது பத்தல. வீடியோக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சாலுமே, அந்த முருகா சரணம்னு சொல்றதுக்கு முன்னாடி, திருப்புகழ் புக்கு என் பக்கத்திலேயே தான் இருந்தது. உடனே நான் எடுத்தேன். இதுல நம்ம புக்ல கேட்டு பார்ப்போமே முருகன் கிட்ட அப்படின்னு கேட்டு ஓப்பன் அப்படின்னு டக்குனு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி, ஃபுல்லா 2 பக்கம் லெஃப்ட் சைடு தான் நான் படிக்க ட்ரை பண்றேன். ஆனா, அ ரைட் சைடு வரைக்கும் படிச்சு முடிக்கிறேன். எதுவுமே ரெலவென்ட்டா இல்ல. என்னடா இது ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், என் கண்ணு தன்ன போல மேல போகுது. நான் எடுத்து ஓப்பன் பண்ணி முருகப்பெருமான் எனக்கு குடுத்த பக்கம், பேஜ் நம்பர் 36 அவ்வளதான். இத விட என்ன வேணும்? நான் லிட்டரலி சொல்றேங்க. வாய பொளந்துட்டேன். கொஞ்ச நேரம் எனக்கு பேச்சு மூச்சே வரல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீடியோவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆ என்ன ஒரு கருணை! என்ன ஒரு கருணை! என்ன ஒரு பதில்! இத விட என்ன வேணும்? அப்பா என்ன இது புக்குன்னு சொல்றதா? முருகன்னு சொல்றதா? எனக்கு எனக்கு வாயில வார்த்தையே வரல. ஸோ எனக்கு 100% இல்ல 200% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. முருகப்பெருமான் நமக்கு எடுத்துக் குடுக்குற விரத முறை இதுதான். இப்போ நீங்க யோசிங்க. இதில எவ்வளோ பேர் பண்ண முடியும்? அப்படிங்கிறது. இப்போ என்னன்னா, எனக்கு வேலைக்கு போறவங்கள நெனச்சா தான் கவலையா இருக்கு. அவங்களுக்கு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா, உங்களால எஃபோர்ட் போட்டு நான் பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பா பண்ணுங்க.
நீங்க வந்து முயற்சியாவது பண்ணுங்க. இல்லன்னா காலையில 1 தடவ, சாயந்தரம் 6 தடவ முடியுமா படிங்க. இல்ல குறைஞ்சபட்சம் 6 மேக்ஸிமம் என்னால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. அப்படி எடுத்து படிங்க. இல்ல எனக்கு வந்து இது 6 நாள்ல 1 நாள்ல படிக்க முடியும் அப்படின்னா, 1 நாள்ல 36 தடவ ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து அவர் வந்து உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. நம்ம எவ்ளோ சிரத்தை எடுத்துக்கிறோம், எவ்ளோ முயற்சி பண்றோம், எவ்ளோ ஆத்மார்த்தமா செய்றோம் அப்படிங்கிறது தான் வந்து முருகப்பெருமானுக்கு போய் சேரும். நீங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து இந்த 1 வாரத்துக்கு மத்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. அதாவது ஷாப்பிங் போறது, ஃபோன்ல நம்ம வந்து அரட்டை அடிக்கிறது, இல்ல லாங் கால்ஸ் பேசுறது, ட்ரீட்டுக்கு போறது, ஃபேமிலியோட வெளிய போறது. எல்லாத்தையும் ஒரே 1 வாரம் நம்மளால தள்ளி வைக்க முடியும் இல்லையா? முருகனுக்காக வருஷத்துல 1 வாரம் தானே நம்ம செலவு பண்றோம். அது நமக்கு தானே அவர் திருப்பி எல்லாமே குடுக்க போறாரு. நீங்க கண்டிப்பா இத முயற்சி பண்ணுங்க. அதே மாரி படிக்கும்போது முக்கியமான விஷயங்கள் நீங்க நோட் பண்றது, காலையில குளிச்சுட்டு மட்டும் தான் ஆ அத ஸ்டார்ட் பண்ணணும். குட்டியா ஒரு பூஜை பண்ணிட்டு விளக்கேத்துனதுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல எனக்கு அதுக்கு கூட வாய்ப்பு இல்ல அப்டின்னா, ட்ராவல்ல தான் படிக்க முடியும்னா, நீங்க அதுலயாவது படிங்க. எப்படியாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு 36 தடவ படிச்சிருங்க. கிடைக்கிற கேப்லலாம் நீங்க படிங்க. ஆனா, வீட்ல இருக்கிறவங்க தயவுசெய்து விளக்கேத்திட்டு, அ அதுக்கப்புறமா தான் நீங்க ஆரம்பிக்கணும். அதேமாரி விட்டு, விட்டு நீங்க நைட்டு வரைக்கும் தூங்குற வரைக்கும் எப்ப வேணா படிக்கலாம். பெட்ல படிக்கலாம், திண்ணையில உட்காந்து படிக்கலாம், சேர்ல படிக்கலாம், பூஜை அறையில உட்காந்து படிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல வந்தது. அதே மாரி படிக்கும்போது, எந்த அளவுக்கு நீங்க உணர்வுபூர்வமா முருகன மனசுக்குள்ள வச்சு படிக்கிறீங்க, அங்க தான் இருக்கு விஷயமே. அத மறந்துறாதீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வாரம் தவம் மாதிரி வீட்ட பரிசுத்தமா வச்சுட்டு, நம்மளையும் நம்ம எண்ணம், சொல், செயல் எல்லாத்தையும் சுத்தமா வச்சுட்டு, ஒரு 7 நாளும் நிக்காம வந்து முருகப்பெருமான துதிச்சு பாடிட்டே இருக்கிறோம் அப்டின்னா, எவ்ளோ ஒரு ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கான அந்த எனர்ஜி கிடைக்கும். உங்களால இத செய்ய முடியும். இதுக்கப்புறம் நீங்களே என்கிட்ட நூத்துக்கணக்கான மிராக்கிள்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுவீங்க. அது எனக்கு இப்பவே தெரியுது. ஏன்னா முருகப்பெருமான் ஒரு விஷயத்த எடுத்து குடுக்குறாரு அப்டின்னா, அதுல சத்தியமா சொல்றேன், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அடுத்து ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். பகல்ல தூங்கலாமா அப்படிங்கிறது, அ அந்த ஒரு விஷயம் வந்து, உங்களுக்கு நீங்க டெய்லி நான் தூங்கி பழகிட்டேன், சோம்பலா இருக்கு அப்படின்னு தூங்குறது வேற. உடம்பு முடியல, எனக்கு இப்ப தூங்குனா தான் என்னால சமாளிக்க முடியும். எனக்கு ரொம்ப என்னால சுத்தமா இதுக்கு மேல முடியல அப்படின்னா, தாராளமா தூங்கலாம். சாப்பிடுறது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு தூங்குறது அத விட அதிகமாவே முக்கியம். அத மனசுல வச்சுக்கோங்க. அதனால வந்து தப்பே கிடையாது. காப்பு கட்டியிருந்தாலும் சரி, கட்டலனாலும் சரி. ஸோ, இது சம்மந்தமா என்ன கேள்வி இருந்தாலும் வந்து கேளுங்க. தேவைப்பட்டா நம்ம பார்ட் 2 போட்டுக்கலாம். இல்ல அப்டின்னா உங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.